அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சைக்காலஜி சிலபஸ்ல பிஜிடிஆர்பி சைக்காலஜி சிலபஸ்ல யூனிட் 4ல சென்சேஷன் அண்டு பெர்செப்ஷன் அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சென்சேஷன் அண்டு பெர்செப்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உணர்தல், உள் உணர்தல், உணர்தல், உள் உணர்தல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ரைட்டா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே சைக்காலஜி படிக்கும்போது நீங்க அதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான டெஃபினேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் குறிப்பா இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்லி சென்சேஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா சென்சேஷன் அண்டு பெர்செப்ஷன் வந்து ஒரு லாங் வீடியோவா போகும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த வீடியோல வந்து சென்சேஷன் தான் பார்க்க போறோம். பட் ஆனால் பெர்செப்ஷன், அதாவது தாமஸ் ரைட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாமஸ் ரைட் அப்படிங்கிறவர் 1992ல சென்சேஷன் பெர்செப்ஷன் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, சென்சேஷன் அப்படிங்கிறது activities of sense organs, activities of sense organs with the experience of consciousness. அதாவது கான்சியஸ்னஸுடைய, அதாவது நம்மளுடைய உணர்வு உறுப்புகள் இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்குது, ஐ, ஏர், டங், அதாவது நம்ம அறுசுவை சொல்லுவோம்ல, அதாவது ஐம்புலன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐம்புலன்கள் வந்து ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறது தான் வந்து சென்சேஷன் அப்படின்னு சொல்றாரு. பெர்செப்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெர்செப்ஷன் இட்ஸ் டிபெண்ட் upon சென்சேஷன் சொல்றது. என்ன டிபெண்ட் அப்பான் சென்சேஷன்னா, இந்த சென்சேஷன்ல இருந்து ஒண்ணுதான் வந்து பெர்செப்ஷன். ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோல வந்து அட்டென்ஷன் நடக்கும் போது வந்து சொல்லியிருக்கேன். அட்டென்ஷன் அப்படிங்கிறது அட்டென்ஷன் தியரியில வந்து ஃபில்டர் தியரி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சென்சேஷன் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சென்சேஷன், அதாவது நம்ம சென்ஸ் ஆர்கன் மூலியமா நிறைய சென்சேஷன் உள்ளுக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நாய் குலைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாய் குலைக்கிறது, பூனை கத்துறது, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோட சவுண்ட் வந்து காது வழியா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல திடீர்னு ஒரு விதத்தை வந்து தோன்றி எடுக்கிறதா வந்து பெர்செப்ஷன். அதை தான் சொல்றாங்க. அதுல பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா வந்து சென்சேஷனை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கவுவாட்ஸ்கி அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, சென்ஸ் ஆர்கன்ஸ் தன்னுடைய தான் உள்வாங்குற விஷயத்தை டிரான்ஸ்மிட் டு த பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுதான். அதாவது தன் வாங்கக்கூடிய, இப்ப காதல கேட்கக்கூடிய ஒரு சவுண்டு, அதை வந்து மூளைக்கு அனுப்பி அதனுடைய ஆக்டிவிட்டிஸை தொடங்குறதுக்கு தான் அப்படிங்கன்னு யார் சொல்றா அப்படின்னா, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். இவங்க சொல்லியிருக்க அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து லாங்கா இருக்கும். பட் இதுல வந்து முக்கியமான கீவேர்டு அப்படிங்கிறது இதுதான். சரியா? ஸோ அதனால வந்து நான் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம சொல்லக்கூடிய வந்து டெஃபினேஷன்ஸ். அடுத்து இதுல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன். நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன். இந்த ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன்ங்கிறது என்னன்னா, சென்சேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தியரி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, அந்த தியரி வந்து எப்படி நடக்குது, ஒரு விஷயம் எப்படி நடக்குது, இப்போ லேர்னிங் எப்படி நடக்குதுன்னு சொன்னா அதுதான் அதோட தியரி. அட்டென்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொன்னா அதான் அதனுடைய தியரி. அது மாதிரி வந்து இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்ல நடக்குது அப்படின்னா, இதை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சென்சேஷன் அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா,
ஒரு நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் எடுத்துருவோம். ஏர்ல இருந்து என்ன பண்ணுவோம், கரண்ட் எடுத்துரும். ரைட்டா? சன்லைட்ல இருந்து கரண்ட் எடுக்கிறோம். சன்லைட்ல இருந்து என்ன பண்றோம், கரண்ட் எடுக்கிறோம். ஸோ இது மாதிரிதான் வந்து சென்சேஷனும் நடக்குது. இது மாதிரிதான் வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னா சென்சேஷனும் நடக்குது. சென்சேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலி ஸ்டிமுலி அதாவது தூண்டல், ஒரு தூண்டல் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தூண்டல் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா, ரைட்டா, சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா எங்க போகுது அப்படின்னா சென்சேஷன் ஆகுது. சென்சேஷன் சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா மூளை கொண்டு போகும்போது அங்க ஒரு சென்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியுது, சென்ஸ் தெரியுது. ஸோ இதுவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இதையுமே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இதுல விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டிமுலி நம்மளுக்கு வருது, ஸ்டிமுலி. அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் ஆர்கன், அதுக்கப்புறம் வந்து சென்சேஷன், சென்ஸ். ரைட்டா? இப்போ இதுல வந்து நமக்கு 5 டைப் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லல. கண், காது, மூக்கு, கண், காது, மூக்கு அண்ட் நாக்கு அண்டு மெய் உணர்வு, அதாவது தோல் தோல் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த இந்த ஐம்புலன்கள் இருந்து எப்படி வந்து சென்சேஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலி. இப்போ இந்த ஸ்டிமுலி அப்படிங்கிறது வந்து ஸ்டிமுலி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ஸ் ஆர்கன், அடுத்து வந்து சென்சேஷன், நெக்ஸ்ட் வந்து சென்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ, நம்ம ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுவோம். ஐ, அடுத்து ஏர், nose, tongue and skin. ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து விஷுவல் ஸ்டிமுலி, விஷுவல் ஸ்டிமுலி, விஷுவல் ஆர் ஆரல், ஆரல் ஸ்டிமுலி. ஓகே, விஷுவல் ஆர் ஆரல் ஸ்டிமுலி. இந்த ஐ வழியா என்ன அது கிடைக்குதுனாக்க விஷுவல் சென்சேஷன் கிடைக்குது. விஷுவல் சென்சேஷன் இதான் நம்ம என்ன சொல்லுவோம், சீயிங் அப்படிங்கிற இந்த சென்ஸா சொல்லுவோம். பார்க்க முடியும், பார்வை திறன் அல்லது பார்க்க முடியும் திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சென்சேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டோரி ஸ்டிமுலி. ஆடிட்டோரி ஸ்டிமுலி. இது யார் வழியா இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா ஆடியோ சென்சேஷன். இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கேட்கறது, ஹியரிங் சொல்றோம். இது என்ன சொல்றோம், ஹியரிங். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் ரைட்டா, அதாவது வாசனை தரக்கூடிய இது ஆர்டர் சிமுலேஷன், ஆர்டர் ஆர்டர் சிமுலி. சோ இது என்ன இங்க கிடைக்குது, ஆர்டர்டு சென்சேஷன். இது என்னது, ஸ்மெல்லிங் சென்ஸ். இது எல்லாமே வந்து சென்ஸ். சோ இதையும் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங். இப்ப நம்ம கூட சாம்பிள் கொஸ்டின் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து இந்த டைப்ல இருந்து எடுத்ததுதான். சோ மேட்ச் த ஃபாலோவிங்ல வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு இருக்கு. அடுத்து வந்து டேஸ்ட் ஸ்டிமுலி. இதுல என்ன கிடைக்குது அப்படின்னாக்க கஸ்டோட்டரி சென்சேஷன். கஸ்டோட்டரி, ஏன்னா இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம். கஸ்டோரி சென்சேஷன். இந்த கஸ்டோட்டரி சென்சேஷன் வந்து உங்களுக்கு எப்படி, அதாவது டேஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது கஸ்டோரின்னு எழுதிட்டேன். கஸ்டோரி சென்சேஷன். இது வந்து என்ன கிடைக்குது, டேஸ்டிங், இந்த சென்ஸ் கிடைக்குது. அடுத்த லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு தெரியும், இது என்னது, ஸ்கின். டாக்டைல் ஸ்டிமுலி. இந்த வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து நார்மலாவே இதே சொல்லிட்டோம். அதாவது எப்படின்னா இதை தமிழ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா பார்வை சம்பந்தமானது அந்த பார்வைக்கு உரிய ஆர்கனுக்கு போகுது, அந்த பார்வைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பார்த்தல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆடிட்டரி ஸ்டிமுலி. இதுல கிடைக்கக்கூடிய
சரௌண்டிங்ல என்விரான்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த ஆடியோ விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ விஷுவல்ஸ் வந்து நம்ம கேட்கிறோம், அது ஆடியோ சென்சரியா மாறுது. அதுக்கப்புறம் வந்து என்னவா மாறுதுன்னா கேரிங்கா மாறிடுது. அடுத்து ஆடோடு சென்சர் அதே மாதிரிதான் அல்ஃபாக்டரி, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்ஃபாக்டரின்னு சொல்லுவாங்க. அல்ஃபாக்டரி சாரி ஆடோடு இல்ல அல்ஃபாக்டரி அப்படின்னா வாசனை நுகர்தல், வாசனை உணர்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஸ்மெல்லிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து டாக்டைல் ஸ்டிமுலி ஸ்கின், இது என்ன கிடைக்கும் டாக்டைல் சென்சேஷன், ரைட்டா டாக்டைல் சென்சேஷன். இதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, இதுல வந்து ஃபீலிங், இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீலிங். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பேட்டர்ன்ல தான் வந்து ப்ராசஸ் ஆஃப் சென்சேஷன் நடக்குது. அடுத்து ஒவ்வொரு ப்ராசஸும், அதாவது ஒவ்வொரு சென்ஸும் எப்படி இருக்கு, இது ஒவ்வொரு சென்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் வந்து ஐ சென்ஸ், அதாவது விஷுவல் சென்ஸ், விஷன் அப்படின்னு சொல்லலாம். விஷன் ஆர் விஷுவல். சாரி, விஷன் ஆர் விஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். விஷன் ஆர் விஷுவல்னு சொல்றோம். இந்த விஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஐ படம் தெரியும். சாரி கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ இந்த விஷுவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த திங்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்க்கக்கூடிய இந்த திங்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எது வழியா, கண் வழியா, இது எதாவது வழியா போகும் அப்படின்னா கார்னியா, புப்பிள்ஸ், ரெட்டினா, இது வழியா என்ன எங்க போகுது அப்படின்னா நம்ம வந்து பிரெயினுக்கு போகுது. இது வழியா எங்க போகுது அப்படின்னா பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு போகும்போது முக்கியமா எங்க ஃபைனலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா, எந்த இடத்துல ஃபைனலைஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஆப்டிக் நர்வ்ஸ்ல தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்பட்டுதான் அது வந்து எங்க போகுது அப்படின்னா பிரெயினுக்கு போகுது. நம்ம பார்க்குற எல்லா விஷயமே வந்து எங்க போகுதுன்னா கார்னியா, புப்பிள்ஸ், ரெட்டினா இது வழியாலாம் போய் ஆப்டிக் நர்வ்ஸ் வழியா எங்க போகுது அப்படின்னா பிரெயினுக்கு போகுது. ஸோ இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு இதுல பார்க்கப்படுது. இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் தான் வந்து நமக்கு கலர், அதாவது கலரை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்டிக் நர்வ் செல்ஸ் உடைய பேர் என்னன்னா colors take place in optic nerves, sorry nerve cells. ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா கோன்ஸ் சொல்றாங்க. கோன்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கலர், அதாவது நம்ம இந்த நர்வ் செல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்வ் செல்ஸ்ல வந்து கலர் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நர்வ் செல்ஸ்க்கு பேர் வந்து கோன். பிளாக் அண்ட் ஒயிட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய செல் பேர் என்ன அப்படின்னா ராட்ஸ். ஸோ இந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சென்சேஷன், அதாவது விஷுவலா பார்க்கக்கூடிய டார்க் லைட் இது சம்பந்தமான இந்த சென்சேஷன்ஸ் காரணம் எது அப்படின்னாக்க இந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் தான். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இது எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் இன்சிடென்ட், இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். தியேட்டர் இன்சிடென்ட்னு நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. தியேட்டர் இன்சிடென்ட் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம வந்து வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும், லைட் நல்ல லைட் இருக்கும், வெளியில நல்ல லைட் இருக்கும். நம்ம டோர் உள்ள ஓபன் பண்ணி உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அங்கேயும் சேம் வெளிச்சமா இருக்கும். ஆனா வந்து உள்ள போன உடனே ஒரே டார்க்கா தெரியும், நம்மளுக்கு ஒரே டார்க்கா தெரியும். அந்த டார்க்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஐஸை வந்து 2-3 தடவை மூடி இது பண்ணிட்டு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அனுப்பி தெரிவாங்க இல்லையா. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதனால நடக்குது, இந்த விஷயம், இந்த பார்க்கக்கூடிய இந்த சென்சேஷன் வந்து எதனால நடக்குது அப்படின்னா கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நர்வ் செல்ஸ்னால தான் நடக்குது. ஸோ இதுதான் இப்படிதான் வந்து சென்சேஷன், சாரி இப்படிதான் வந்து விஷன் நடக்குது. இந்த விஷனே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த அதாவது விஷுவல் சென்சேஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 விதமா பிரிக்கிறாங்க, 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஷுவல் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது வந்து பிளைண்ட் ஸ்பாட்.
ஸோ இந்த விஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. விஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய தன்மை. அதாவது எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், வெளியில போன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த போனை நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பாக்குறேன், அங்க இருக்கக்கூடிய அந்த லைட்டை பாக்குறேன். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த விண்டோவை பாக்குறேன். இப்போ என்னுடைய கையை பாக்குறேன். ஸோ இப்படி பாக்குறேன் இல்லையா? ஸோ இது வந்து நான் கண்ணை திறந்த உடனே பாக்குறேன். ஸோ இந்த விஷுவல் ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு விதமா நடக்கும். என்ன அப்படின்னா இப்போ நான் என்னுடைய கையை வந்து நான் இப்படி கையை வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னா என்னுடைய கையை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளர்ரா தெரியும். சோ நான் அப்படி கையை பார்த்துட்டு இருக்கேன், இந்த சாக் பீஸ் பாக்குறேன், இந்த சாக் பீஸ் அப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த சாக் பீஸ் வந்து ஃபுல்லா தெரியுது. பட் ஆனா இந்த சாக் பீஸ் பின்னாடி இருக்க இந்த போன், இங்க இருக்கக்கூடிய சேர், டேபிள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளரிங்கா தெரியுது. சோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியர் சைட்னஸ். நியர் தமிழ்ல வந்து கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். சோ நியர் சைட்னஸ், இந்த நியர் சைட்னஸ் தான் வந்து கிட்ட உள்ள பொருள் நல்லா தெரியும், பின்னாடி உள்ள பொருள் வந்து கொஞ்சம் பிளரா தெரியும். இப்ப அடுத்து நான் இப்ப என்னன்னா சாக் பீஸ் இங்க இருக்குது, பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா போன் பாக்குறேன், எனக்கு போன் நல்லா தெரியுது, அங்க இருக்கக்கூடிய லைட் நல்லா தெரியுது. பட் இந்த நான் கையில வச்சிருக்க இந்த சாக் பீஸ் வந்து எனக்கு பிளரா தெரியுது. சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேர் சைட்னஸ். ஃபேர் சைட்னஸ் இது. சோ அப்ப பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம கண்ணை திறந்த உடனே எல்லா விஷயத்தையும் பாக்குறோம். பட் இதை பாக்குறோம் அப்படின்னு இல்லாம சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாவது யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். ஆனா கண்ணை திறந்துதான் இருக்கும், யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம், மைண்ட் வேற எங்கேயாவது யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்படி கை காட்டுவாங்க, நம்ம வாட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவங்களை பார்க்கல, கண்ணை மூடிட்டு இருக்கோமா அப்படின்னு இல்லை. பட் நோ விஷுவல் ஆக்டிவிட்டிஸ். பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோ விஷுவல் ஆக்டிவிட்டிஸ். கண்ணு திறந்திருக்கும், ஆனா எந்த விஷுவல் ஆக்டிவிட்டி, அதாவது ஃபேர் நியர் சைட்னஸ், ஃபேர் சைட்னஸ்ங்கிற மாதிரி எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்டு பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து விஷன், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய சென்ஸ்ல இருந்து ஐல இருந்து நம்ம ஐ சம்பந்தமான சென்சேஷனுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இப்படிதான் நடக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து ஹியர். ரெண்டாவது வந்து என்னது, ஹியரிங் சொல்லிடலாம். ஹியர் அதாவது சவுண்ட். ஹியர் இந்த ஹியரிங் சென்ஸ். இந்த ஹியரிங் சென்ஸ் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹியரிங் சென்ஸ்ங்கிறது வந்து அவுட் சோர்சிங்ல இருந்து சோர்ஸ் ஆஃப் சவுண்ட். சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் ரொம்ப முக்கியம். இது சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட்ல இருந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த ஏர் வரக்கூடிய வைப்ரேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஏர்னுடைய வைப்ரேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த சென்சேஷன் நடக்குது, இந்த ஹியரிங் சென்சேஷன். ஹியரிங் சென்சேஷன் வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த எவ்வளவு வேகமா அந்த ஏர் வந்து வைப்ரேட் ஆகி நம்ம காதுக்குள்ள போகுது அப்படிங்கறத. இப்ப நம்ம வந்து இந்த வைப்ரேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ், இங்கிலீஷ் மேஜர்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும், வாய்ஸ்டு சவுண்ட், வாய்ஸ்லெஸ் சவுண்ட்னு சொல்லுவோம். இங்கு, இதெல்லாம் வந்து வாய்ஸ்டு சவுண்ட். கா, கே இதெல்லாம் வந்து வாய்ஸ்லெஸ் சவுண்ட். அப்போ அந்த வைப்ரேஷனை பொறுத்து தான் இந்த சவுண்ட் மாறுது. ஸோ அது மாதிரி இந்த வைப்ரேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து எப்படியாப்பட்ட சவுண்டு அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பொதுவாக இந்த வைப்ரேஷன் அடிப்படையிலே வர்ற சவுண்டு மொத்தமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 3 டைப்ஸா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னாக்க, அதாவது ஒன்னு வந்து பிச். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லவுட்னஸ். மூணாவது வந்து டிம்பர்னு சொல்லுவோம். இந்த பிச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் லோ. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரே சத்தத்தை வந்து வேகமா டம் 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 சத்தும் போது நம்மளுடைய காதுக்கு வந்து ரொம்ப வேகமா தெரியும். ஸோ மெதுவா தட்டும் போது மெதுவா தெரியும். நம்ம பேசும்போது ரொம்ப மெதுவா பேசும்போது உங்களுக்கு வந்து மெதுவா கேட்கும். கொஞ்சம் ஹை பிச்சில் பேசும்போது நிறைய சவுண்ட் கேட்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பிச் ஆஃப் த சவுண்ட். பிச் ரைட்டா, இன்டோனேஷன் சொல்லுவாங்க. நம்ம இதே இங்கிலீஷ் மேஜர் படிக்கணும் தெரியும். இன்டோனேஷன் அப்படின்னா பிச் ஆஃப் த வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச் ஆஃப் த வாய்ஸ்னா அந்த கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். நீங்க லாங்கா கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபாலிங் ரைசிங் இன்டோனேஷன், கம்மியா கொடுத்தீங்கன்னா ஃபாலிங் இன்டோனேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து திஸ் இஸ் கால்ட் பிச். தென் லவுட்னஸ் அப்படிங்கிறது ஸ்லோ டு ஹை. லோவுல இருந்து இது வந்து மாறி மாறி வரும். திடீர்னு கம்மியா கேட்கறது, அப்புறம் கூட கேட்கும், கம்மியா கேட்கும், கூட கேட்கும், கம்மியா கேட்கும், கூட கேட்கும். ஸோ இது வந்து லோ டு ஹை.
வால்யூம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பாட்டு ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிவி வால்யூம் எக்ஸாம் வச்சுக்கலாம். அது வந்து டிவி வால்யூம் எக்ஸாம் வச்சுக்கலாம். ஸோ டிவி வால்யூமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து மெதுவா சாங் வச்சு கேட்டுட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் அப்படி ஏற்றும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய சவுண்ட் கேட்கும், இன்னும் கொஞ்சம் ஏற்றும் போது இன்னும் நிறைய சவுண்ட் கேட்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட். இதை வந்து அப்படி பிரிக்கணும். அடுத்து டிம்பர் அப்படின்னா என்னன்னா சேம் சவுண்டு வித் டிஃபரண்ட் மெலோடின்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ சம்திங் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் அல்லது ஒரு பாட்டு அல்லது ஏதோ ஒரு மியூசிக் இருக்கு அப்படின்னாக்கா அந்த மியூசிக் வந்து அந்த பியானோல வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி சவுண்டா இறைச்சலா கேட்காது, ஒரு மாதிரி சவுண்ட் நிறைய கேட்கும். அப்படிம்பாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி வந்து அது ஒரு மாதிரி கேட்கும். அதே சவுண்ட் அதே பாட்டோட டியூனை ஒரு பியானோலையோ அல்லது கிட்டார்லயோ வாசிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா வந்து டிம்பர். இந்த சேம் சவுண்டு வேற வேற இடத்துல வர்றதுக்கு பேர் தான் வந்து டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது வந்து சரி, அதாவது ஹியரிங் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹியரிங் சென்சேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராசஸ்ல தான் நடக்குது. சவுண்டோட சோர்ஸ்ல இருந்து அந்த ஏர் வைப்ரேஷன் வரதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு அந்த சவுண்டோட இது கிடைக்குது. இதை வந்து நம்ம எத்தனை டைப்பா பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம் சேம் சவுண்ட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல். ஃபர்ஸ்ட் இது வந்து வெரி சிம்பிள். ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ஸ்மெல் இது வந்து டிபெண்ட் அப்பான், அதாவது எப்படின்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ஸ்டிமுலேஷன் இல்லாம நடைபெறாது. என்ன ஸ்டிமுலேஷன் இல்லாம நடைபெறாதுன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கண்ணு பார்க்கணும் அப்படின்னாக்க கண்ணை திறந்து பார்த்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் திறந்தாலும் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கறோம்னா நம்ம கண்ணை மூடிடணும், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி காதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து காதை அப்படி வச்சு பொத்தி அமைக்கிற வரைக்கும், அதாவது ஒண்ணுமே கேட்காத வரைக்கும் ஏதாவது அப்படியுமே சில சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து தடைபட முடியாது. பட் ஆனா இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கோட வந்து சுவாசிக்கிறது, தென் வந்து ஸ்மெல் பண்றது, ரெண்டாவதுதான் ஸ்மெல் பண்றது. ஸோ ரெண்டாவது ஸ்மெல் பண்றது அப்படிங்கிறப்ப நார்மலாவே நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல ஒரு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ புதுசா நம்ம வரும்போது அந்த ஸ்டிமுலஸ் அந்த தூண்டல்ல இருந்து வரும்போது அதை நோக்கி நம்மளுடைய கவனம் அப்படியே போறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கார்சன் அப்படிங்கிறவர் 1998ல அவர் ஒரு டெபினேஷன் கொடுக்கிறாரு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ். என்ன டெபினேஷன் கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்மெல்லிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலிக்யூல்ஸோட அதாவது அந்த பொருள் அல்லது அந்த ஆப்ஜெக்டோடைய மாலிக்யூல்ஸோட வெயிட்ட பொறுத்து தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பா எதுல இருந்து அப்படின்னா 15 இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. 15 and 300க்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நுகர முடியும் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஆல்கஹால், அதாவது வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பிளஸ் ஆல்கஹால், அது வந்து கொஞ்சோண்டு ஆல்கஹால் சேர்க்கும் போது கொஞ்சோண்டு ஆல்கஹால் ஒரு டம்ளர்ல வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் இருக்கு, அதுல வந்து ஒரு 100 ml ஆல்கஹால் அதுல வந்து சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த தண்ணி நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து பார்த்தாங்க ஒட்டுமொத்த வாட்டருமே வந்து என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னாக்க ஆல்கஹால் ஸ்மெல் தான் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ வாட்டரோட சம்டைம்ஸ் இப்போ வாட்டரோட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சுகர் மிக்ஸ் பண்றீங்கன்னா இப்போ சுகருக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். ரைட்டா? சுகருக்குன்னு ஒரு ஜீனி வாட வருதுன்னு நம்ம சொல்லுவோம். சுகருக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை நீங்க தண்ணியில போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தாங்க என்ன ஆகாதுன்னா அந்த சுகருடைய ஸ்மெல் வந்து தெரியாது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னாக்கா மாலிகூல்ஸோட வெயிட் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு யாரும் சொல்றோம்னா கால்சன் அப்படிங்கிறவர். பட் ஆனா இந்த ஸ்மெல்லிங் சென்ஸே வந்து ஸ்டிமுலேஷன் இல்லாம வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு நடக்காது. ஸ்டிமுலேஷன் இல்லாம வந்து அது கண்டிப்பா நடக்காது. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட். இந்த டேஸ்ட்
டேஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்க பொதுவா இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெசிப்டார்ஸ் பொறுத்து தான் வந்து எப்படி ஐஸ்க்கெல்லாம் வந்து இருக்குதோ அது மாதிரி உள்வாங்கிகளை பொறுத்து தான் இந்த டேஸ்ட் அமையும் சொல்லுவாங்க. இது இப்போ டேஸ்ட் வந்து பொதுவாக பேசிக்கா எத்தனை வகையான டேஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா பேசிக்கா வந்து 4 டைப் ஆஃப் இதா இருக்கு. ஒன்னு ஸ்வீட், சோர், சால்ட்டி அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பிட்டர். இது நாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நாக்குல நம்மளுடைய டங்ல இருந்து தான் இந்த டேஸ்ட் வருது. நம்மளுக்கு இந்த டங்க்ல இருந்து தான் வந்து டேஸ்ட் வருது. அப்போ இந்த டங்க்ல வந்து இந்த 4 விதமான இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா என்ன இருக்குது அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் பட்ஸ், அதாவது ஸ்வீட் டேஸ்ட் பட்ஸ், சோர் டேஸ்ட் பட்ஸ், சால்ட்டி டேஸ்ட் பட்ஸ், பிட்டர் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு 4 விதமான டேஸ்ட் பட்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய நாக்குல இருக்குது. ஸோ இது நாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது இப்ப இந்த கலர்ல உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட அபவுட் 10,000 டேஸ்ட் பட்ஸ் வந்து நம்ம நாக்குல இருக்கு. டேஸ்ட் பட்ஸ் மீன்ஸ் நம்ம நாக்கை நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நான் கண்ணாடியில வச்சு உத்து பார்த்தோம்னாக்க சின்ன சின்ன ஹோல்ஸா தெரியும் இல்லையா, சின்ன சின்ன லைட் மைனூட் ஹோல்ஸா இருக்கும் அல்லது பட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா இப்படி இருக்கும் நாக்கு உள்ள நல்லா உத்து பார்த்தோம்னா தெரியும். ஸோ அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து டேஸ்ட் பட்ஸ். இது வந்து நாக்குடைய மைய பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் இருக்கும், இந்த சைடு பகுதியிலையும் இந்த நாக்குல இந்த நம்ம சைடுல இப்படி இந்த சைடு இருக்கு இல்லையா இதுலயும் வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். இது வந்து 4 டைப்பா இருக்கும். ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமானது கலந்து இருக்கும். இப்போ இது ஒண்ணு வேற கலர் இல்லாதனால நான் இது போடுறேன். ஸோ இப்போ இதுல வந்து 2 கலர் வச்சிருக்கேன். வேற கலர் வேற இல்ல, சரி. சோ இது இந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இப்ப நீங்க ஜஸ்ட் ஃபார் வெறும் உப்பை மட்டுமே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாக்க உப்பை மட்டுமே வைக்கும்போது வந்து இதுல இருக்கக்கூடிய இப்ப இது வந்து சால்ட்டி டேஸ்ட் பட்னா இதுல இருக்கக்கூடிய துளைகள் வழியாக இந்த சென்சேஷன் உணரப்பட்டு இது டேஸ்ட் வந்து சால்ட்டி அப்படின்னு நம்ம மூளைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு போகுது. ஸோ அடுத்து நீங்க வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்வீட் இது வந்து ஸ்வீட்டோட டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னா இந்த டேஸ்ட் பட்ஸ் மட்டும்தான் அதை உள்வாங்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. அதுல இருந்தா என்ன வரும் அப்படின்னா உமிழ்நீர் வர மாதிரி வரும். ஸோ இந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து உள்வாங்கி அந்த டேஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயினுக்கு அனுப்பும். ஸோ இப்ப நம்ம ஒரே டைம்ல இந்த நாளைக்கு இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த குழம்புல வந்து வெறும் காரம் மட்டுமே இருக்க போறது இல்லை, வெறும் புளிப்பு மட்டுமே இருக்க போறது இல்லை, வெறும் இனிப்பு மட்டுமே இருக்க போறது இல்லை. ஸோ அப்ப நம்ம மாத்தி எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து சாப்பிடும்போது அந்தந்த டேஸ்டுக்கான அந்தந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அதை உள்வாங்கி ஒட்டுமொத்தமா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே டைம்ல வந்து மூளைக்கு அனுப்புவோம். ஸோ இப்படிதான் வந்து இந்த டேஸ்ட் சென்ஸ் அதாவது டங்ஸ் உடைய ஒர்க் வந்து இப்படிதான் நடக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் ஸ்கின்னுமே பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து இதே சேம் தான். ஸ்கின்னுக்குமே வந்து ரெசிப்டார்ஸ் இருக்காங்க. ஸ்கின்னுக்குமே வந்து என்ன இருக்குன்னாக்க ரெசிப்டார்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கா வந்து ஸ்கின் இதையுமே நம்ம வந்து இதுக்குமே வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்க ரெசிப்டார்ஸ் இருக்காங்க. ரெசிப்டார்ஸ்னா உள்வாங்கிகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடல் தோல் பகுதி இருக்கு இல்லையா இதுல வந்து நம்ம பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் தான் இதையும் 4ஆ பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ப்ரெஷர், வார்ம், கோல்டு, 4 வந்து பெயின். இந்த 4 பகுதி தான் வந்து மொத்தமாவே இந்த 4 சென்ஸ் தான் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து நமக்கு வந்து இப்போ ஒண்ணு வலிக்கும், ப்ரெஷரா இருக்கும், ஒரே ப்ரெஷரா ரொம்ப டைட்டா ப்ரெஷரா இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன பண்ணணும்னா வலிக்கும், பெயின் இருக்கும். அடுத்து வந்து ஜில்லுன்னு இருக்கும். அடுத்து வந்து கூலிங்கா இருக்கும். சரி, அதே மாதிரி வந்து வார்ம் நல்லா ஹீட்டா இருக்கும். இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னாக்க பேசிக் சென்ஸ் ஃபார் ஸ்கின். ஸோ இந்த 4 அடிப்படையில இந்த இதோட இது இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து எது பேஸ்ல இருக்குது அப்படின்னா இந்த ரெசிப்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து எது பேஸ்ல இருக்குன்னா மஸ்குலர் அண்ட் சாரி இந்த 4மே இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க
ஒரு இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சென்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு ஒரு பக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 பக்கெட்ல வந்து ஒரு பக்கெட்ல வந்து ஜில் வாட்டர், ஒரு பக்கெட்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, ஒரு பக்கெட்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கோல்டு வாட்டர், ஒரு பக்கெட்ல வந்து வார்ம் வாட்டர் சுடு தண்ணி, நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு பக்கெட்ல வந்து நார்மல் வாட்டர். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க இந்த கோல்டு வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு வாட்டரை வந்து ஒரு கையை வந்து கோல்டு வாட்டருக்குள்ள விட்டுருங்க, இன்னொரு கையை வந்து இந்த ஹீட் வாட்டர் வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த வார்ம் வாட்டர்ல விட்டுருங்க. சோ அப்ப இந்த கை வந்து ஜில்லுன்னு ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்கும், இந்த கை வந்து சூடா இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்குதா. சோ இதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு எகைன் 2 கையும் அப்படியே ஒன்னா எடுத்து மூணாவது இந்த நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த நார்மல் வாட்டருக்குள்ள 2 கையும் ஒன்னா வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கோல்டா இருந்த கையை வந்து அந்த நார்மல் வாட்டர்ல வைக்கும் போது ஹீட்டா தெரியும், வார்மா தெரியும். வார்மா இருந்த கையை எடுத்து நம்ம வந்து கொண்டு போய் நார்மல் வாட்டர்ல வைக்கும் போது என்ன தெரியும் அப்படின்னாக்க கோல்டா தெரியும். ரைட்டா. சோ இந்த சென்சேஷன் மாறுது இல்லையா, இந்த இந்த உணர்வு வந்து இதுல இருந்து இதுல மாறுது. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்கின்னுடைய இதுல இருந்து ஸ்கின்னுடைய சென்சேஷன்ல இருந்தா மாறுது. சோ இப்படிதான் வந்து இந்த சென்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்க ஒரு இது என்னன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்பாங்க, இந்த இதனுடைய ப்ராசஸ் பத்தி கேட்பாங்க. சோ இது மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன், இதெல்லாம் தாண்டி இன்னொரு சென்ஸ் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா கினஸ்தட்டிக் சென்ஸ் சொல்லுவாங்க. கினஸ்தட்டிக் சென்ஸ்னா தசை அதனுடைய உணர்வு. கினஸ்தட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எது பேஸ்ல இருக்குன்னாக்க மஸ்கிள்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், இந்த பேஸ்ல தான் வந்து இது நடக்கும். இது என்ன சார் மஸ்கிள்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்? சிம்பிள், ஒரே சிம்பிள் தான். மஸ்கிள்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்கின், இது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான். அதாவது இது ஏன் தனி சென்ஸ் கிடையாது அப்படின்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட சென்ஸ்ல இது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க அது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கின் நம்ம எதுவுமே நம்ம ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண போறது இல்லை. இப்போ நம்ம வெளியில இருந்து வர்றது ஜில்லுன்னு காத்தடிச்சுனாங்க நம்ம உடம்பு வந்து ஜில்லுன்னு ஃபீல் பண்ணும், வெயிலா இருந்துச்சுன்னா ஹாட்டா ஃபீல் பண்ணும், இல்ல யாராவது அடிச்சுட்டாங்க அப்படின்னா வலிக்கும். இப்ப அடிச்சுட்டாங்கனாக்கா அடிச்சு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வலிக்காது. சோ எடுத்துட்டாலும் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து அடிபட்டுருச்சுனாக்கா ஒரு 1 hour 2 hours வலி இருந்துகிட்டே இருக்கு. இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சு தலை வலிக்குதுனாக்க நம்ம எதுவுமே பண்ணாம நம்மளுக்கு வந்து தலை வந்து என்ன பண்ணிட்டே இருக்கோம்னா உள்ளுக்குள்ள வலிச்சுட்டே இருக்கும், ப்ரெஷர் எல்லாமே அப்படிதான். சோ இந்த கினஸ்தட்டிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய தசை, இப்ப நம்ம இந்த சதை பகுதி இருக்கு இல்லையா, இந்த சதை பகுதியில இருக்கக்கூடிய மாற்றம், அதாவது அதை பேஸ் பண்ணிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க இப்ப நான் இந்த ஒரு கை வச்சிருக்கேன், இந்த கையை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிடிச்சிருக்கேன். சோ இந்த கையை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்த வந்து நான் பிடிச்சிருக்கும் போது இந்த கையினுடைய இந்த தசை பகுதி இருக்கு இல்லையா, இந்த சதை இருக்கு இல்லையா, இந்த சதை மற்றும் நரம்பு, இந்த நரம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது மூளைக்கு ஒரு செய்தி அனுப்பும். என்ன அனுப்பும் அப்படின்னாக்க என்னுடைய இந்த இடத்தில் யாரோ இவ்வளவு நேரம் பிடித்திருக்காங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல பிரஷர் பண்றாங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு வெயிட்டை தாங்குறேன், இந்த சதைப்பகுதி எனக்கு ஒரு வெயிட்டை தாங்குறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயினுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் வந்து கினஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த இது போயிடும், எடுத்துட்டோம் அப்படின்னா போயிடும், வச்சுட்டோம் அப்படின்னாக்க இருக்கும். ஸோ அப்ப ஒரு தசைப்பகுதி மேல் ஒரு தசைப்பகுதியோ அல்லது ஒரு ஜாயிண்ட் அந்த தசைப்பகுதி வந்து நார்மலா இருக்க நேரத்தை விட வேற ஒரு ஃபோர்ஸ் அதுல செயல்படும் போது வெயிட் அதாவது நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை, நான் சொல்றது நம்மளுடைய அவுட் சோர்சிங் கிடையாது, நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை வந்து இது பண்ணும் போது வந்து அந்த சென்ஸுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கினஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தமா சென்சேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ சென்சேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன டாபிக் தான், பட் ஆனா இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் அதிகமா கேட்டதில்லை. ஆனா கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் இதுல வந்து இருக்கு. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த விஷுவலா உள்ளது, நோஸ், டேஸ்ட், இதோட பேசிக் சென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சென்சேஷன் அடிப்படையில தான் பெர்செப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்செப்ஷனை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.